சென்னை மற்றும் கன்னியாகுமரி ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து சமுதாய மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். தற்போது மக்கள் நடத்தி வரும் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க பீட்டர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 இடங்கள் உட்பட சென்னையில் ஒரு இடம் என 4 மண்டலங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசு என்பது ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு அனுமதி என்பது வழங்கியுள்ளது. இந்த அனுமதி என்பது பொதுமக்களையும் மீனவர்கள் வாழ்வாதாரையும் பாதிக்கும் என்று அப்பொழுது மீனவர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இது சம்பந்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போராட்டம் என்பது ஏற்கனவே இணையம் பகுதியில் நடைபெற்றது. இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதைத் தொடர்ந்து மேல்மேடாலம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கான தாக்கம் என்பது அதிகரித்து இந்த போராட்டம் என்பது மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்ட முட்டம் பகுதியில் மீனவர்களும் அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் கூடி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணியும் என்பது நடத்தினர். கருப்பு கொடிகளை பாதைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தை என்பது இவர்கள் கூறும் பொழுது இந்த திட்டம் என்பது முழுக்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான திட்டம். இதனால் இந்த மக்களுக்கோ வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான உதவியும் செய்யாது. இது முழுக்க மீனவர்களை பாதிக்கின்ற அளவுக்கு வெஜ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அதிகமான மீன் வளம் உள்ள பகுதிகளில் இந்த ஆழ்குழாய் கிணறுகளை ராட்சச பைப்புகளை போடும் பொழுது ஹைட்ரோ கார்பனுக்காக போடும் பொழுது அங்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். எனவே இந்த திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் தமிழக அரசு இந்த திட்டத்தை தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த மீனவ மக்கள் கூடி தங்களுடைய போராட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பீட்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.